ராமகிரிப்பேட்டையில் குதிரை பந்தயம் தான் ஃபேமஸ். 2 வருஷமாக நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 17 வருஷமாக நிறுத்தி வச்சிருந்து இப்போ தான் 2 வருஷமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ 10 வருஷமாக இருக்குங்க இந்த ஃபீல்டில். நீங்கள் தான் ஜாக்கியாக ஓட்டுறீங்களா? நாங்கள் ஒரு 7 பந்தயத்தில் ஜெயிச்சிருக்குங்க. எத்தனை பந்தயத்தில் தோற்றுருப்பீங்க? இன்னும் நாங்கள் தோற்றதில்லை. இல்லை. ஒவ்வொரு பந்தயம் ஜெயிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஒரு மோட்டிவ் இருக்கும்? அடுத்த மாதிரி பார்த்தா தோக்கிறவங்கள பார்த்தா நல்லா ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணும். மக்கள்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? மக்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து நாசிங்க எடுத்திருக்கோம் பேட்டை பந்தயத்துக்கோசரம். இன்றைக்கி தான் இப்போ ஓடுறது பெரிய செட்டில் ஓட போகுது குதிரை. தீனியில் கணக்கில் ப்ரோ. அதே ட்ரைனிங் எல்லாமே மாட்டணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி குதிரைக்கு சுடுதண்ணி அடிக்கணும், அதெல்லாம் வேலை பார்க்கணும். பேட்டை சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 10 கோரி மேலே 10-15 கோரி இருக்கும். சீராப்பள்ளி, நாமகிரிப்பேட்டை, ராசிபுரம் சரௌண்டிங்கில் 10-15 கோரி மேலே இருக்கும். ப்ரோ குதிரை எந்த இருக்குன்னா குதிரை தான் எங்களுக்கு எல்லாமே. அதுவும் உசுறு மாதிரி கூட பிறக்கா தம்பி தான் அது. அந்தளவுக்கு ஆமாம், அந்தளவுக்கு பசங்க பாருங்கள், இருக்கிற எல்லா பசங்களும் சப்போர்ட் தான் நம்மளுக்கு. எல்லாம் நம்ம பசங்க தான். ஆமாம். அப்புறம் சீராப்பள்ளியிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பிராண்டு. எத்தனை குதிரை மூலம் வரலாம் போகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களுக்குன்னு ஒரு பிராண்டு, எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. எங்கள் இது பார்த்தீங்கன்னா அழகுமயில் துணை. நாமக்கல் மாவட்டத்தில் நாமகிரிப்பேட்டையில் தான் இப்போது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுக்கப்புறமேட்டு வரிசை ஒவ்வொரு ஊர்லேயும் பந்தயம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். பேட்டையில் பந்தயம் ஸ்டார்ட் ஆனாவே வரிசை ஒவ்வொரு ஊர்லேயும் பந்தயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சீராப்பள்ளியில் களத்தில் சந்திப்போம். அரை மணி நேரத்தில் களத்தில் சந்திப்போம். யாராக இருந்தாலும் பார்த்துக்குவோம்.